திமுக சார்பில் மத்திய சென்னை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தயாநிதி மாறன், அவர் போட்டியிடும் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பெட்ரோல் விலையை ₹5 குறைத்தால் தான் பாஜக வேட்பாளரை விட்ராவல் செய்ய சொல்கிறேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். வேட்பாளர் சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது எதுக்கு நீங்க வலியுறுத்துற கட்சிக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு நீங்க தேர்தல் அறிக்கையிலே பொய் சொல்லக்கூடிய கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணுங்க? ஐயா, ₹65 ₹75 பெட்ரோல் இவங்க கொடுக்கறேன்னு சொன்னாங்கன்னா நீங்க தயாநிதி மாறன் அவங்க சொல்லணும், அண்ணே மாநில அரசு கொடுக்காட்டி பரவாயில்ல, மத்திய சென்னைக்கு மட்டும் நீங்க தான் அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களே, மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பம்ப்ல நாளையில இருந்து ₹5 ₹4 குறைக்கிறோம்னு சொன்னா கூட போதும். சகோதரர் வினோத் பி செல்வம் இந்த எலெக்ஷன்ல இருந்து வித்ட்ராவே பண்ணிக்குவார். அவர் சார்பா நானே சொல்றேன். தயாநிதி மாறன் அவர்கள் வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம், சகோதரர் சார்பா நானே சொல்லிடுறேன். மத்திய சென்னை பகுதிக்கு உட்பட்ட எல்லா பெட்ரோல் பம்ப்லையும் அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது போல ₹5 ₹4 இவங்கிட்ட பணம் இருக்கலனே, மாறன் பிரதர்ஸ் இல்லாத பணமா? இல்லாத பணமா? ₹5 ₹4 குறைச்சுக்கிட்டோம். இதுக்குட்பட்ட நாங்க தமிழ்நாடு முழுசும் கேட்கல. சகோதரர் அவர் சொல்லுவார், இல்லைங்க எலெக்ஷன்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்க, குறைந்தபட்சம் அதனாச்சும் கேளுங்க. செய்ய மாட்டாங்க. அதனால்தான் அன்பு சகோதரர் நமக்கு ஒரு வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் இங்க தேவைப்படுறாங்க வேலையை செய்வதற்கு. இன்னைக்கு பாருங்க, அக்குமாருக்கு திருநெல்வேலிக்காரர், அக்குமாருக்கு ராதாபுரத்துக்காரர், திருநெல்வேலிக்காரங்க எப்படி சூடா இருப்பாங்களோ அதே போல வினோத் பி செல்வம் எப்படி சென்னையில வேறு வேறு பகுதியிலிருந்து வந்து சென்னையில குறிப்பாக வட தமிழ்நாட்டிலிருந்து சகோதரர்கள் இங்கே வந்து சென்னையை வலிமைப்படுத்தியிருக்கிறார். அதுபோல் திருநெல்வேலியிலிருந்து வந்த வினோத் பி செல்வத்தை பார்த்து எந்த ஊருக்காரன் தயாநிதி மாறன் அவன் கேட்கிறான். நான் கேட்கிறேன், நீங்க முதல்ல எந்த ஊருக்காரங்க நீங்க சொல்லுங்க. நீங்க முதல்ல சகோதரர் அவரை பார்த்து, அக்குமார் திருநெல்வேலிக்காரர் ராதாபுரத்துக்காரரை பார்த்து கேள்வி ஏற்பட்டு முன்பு நான் உங்களை கேட்கிறேன், நீங்க எந்த ஊருக்காரன்? தயவு செஞ்சு இந்த விஷப்பரிச்சுக்கு எங்களை இழுக்காது, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு சொல்ல வேண்டிய ஆயிரும். அதெல்லாம் வேண்டாம். இங்க எல்லா மக்களும் ஜாதி மதத்தை தாண்டி, மாநிலத்தை தாண்டி, மொழியை தாண்டி சென்னை மக்கள் என்று வாழும் பொழுது எதற்கு பிரிவினை அரசியல் செய்வதற்காக தயாநிதி மாறன் அவர்கள் கிளம்பி இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் சகோதர சகோதரிகளே, இவருடைய வெற்றி என்பது நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.